ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சண்டிபுரா வைரஸ் தொற்று அதிகமாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. சண்டிபுரா வைரஸ் மணல் கொசு, உண்ணிகள் உள்ளிட்டவற்றின் மூலமாக பரவுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை சுகாதார அமைச்சகம் 245 பேருக்கு AES எனப்படும் கடுமையான மூளை அலர்ஜி நோய் இருப்பதை கண்டறிந்தது. இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 82 பேர் இறந்தனர். இதில் 64 பேர் சண்டிபுரா வைரஸ் தாக்கியதால் இறந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் 56 முதல் 75% வரையிலான இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. இப்போது வரை இந்த வைரசுக்கு என குறிப்பிட்ட சிகிச்சை அல்லது தடுப்பூசி எதுவும் இல்லை. இதை கட்டுப்படுத்த அரசு துரித நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இன்னும் சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் இந்த பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுகிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், சண்டிபுரா வைரஸ் பெரும்பாலும் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாதிக்கிறது. இது கடுமையான காய்ச்சல், கோமா மற்றும் சில சமயங்களில் மரணத்தை ஏற்படுத்துகிறது. சண்டிபுரா வைரசுக்கு என்று குறிப்பிட்ட மருந்து எதுவும் இல்லை. நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதும் கொசு, மணல் மற்றும் உண்ணிகளை கட்டுப்படுத்துவதுமே சிறந்த தீர்வாகும் என்று தெரிவித்தார்.